நண்பர்களே, ஏலியன் சக்தி மூலமா அயன்மேனா மாறின அப்பா புள்ளைய பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, பூமிக்கு வந்த ஏலியன் ஷிப்பை எதேர்ச்சியா பார்த்த ஹீரோ பேரு தான் ஜாக்கு. அவரை ஸ்கேன் பண்ணி பூமியோட பாதுகாவலனா தேர்வு செய்து ஏலியன் உருண்டை. இதனால குடும்பத்தை விட்டு உலகத்தை காப்பாத்துற வேலையை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு வராரு. இந்த சூழல்ல இவரோட பையன் சார்லிக்கு அப்பா மேல பாசமே இல்லாம வளர்ந்துட்டு வரான். அவனோட பிறந்த நாள் அப்போ ஜாக் மட்டும் தனியா இருந்த வீட்டுக்கு அம்மா அழைச்சிட்டு வந்து விடுறாங்க. ஆனா அன்னைக்கும் ஒரு பிரச்சனையை சமாளிக்க கிளம்பிடுறாரு ஜாக்கு. அப்போ இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ஜாய் பண்ணும்போது அவரோட ரகசிய அறைய கண்டுபிடிச்சிடுறான். அங்க இருக்க அதிநவீன ஆயுதங்களை பார்த்து அப்பாதான் உலகத்தை காப்பாத்துற சூப்பர் ஹீரோன்னு தெரிஞ்சுக்கிறான். இதுக்கு நடுவுல அந்த ஹீரோவை தேடுற வில்லன்கள் கிட்ட சிக்கி என்ன பண்ண போறான்றதுதான் மீதி கதை. பூமிக்கு வந்த ஏலியன் விமானத்தை ஆர்மி ஆளு ஒருத்தர் ஜெட்ல துரத்திட்டு போறாரு. அப்போ குடும்பத்தோட நைட்டு கேம்பிங் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு ஜாக்கு. பையன் கூட பால் கேட்ச் விளையாடிட்டு இருக்கப்போ ஜெட்டு ஒண்ணு எதுலயோ மோதி கீழே விழுறத பார்த்து பதறி போறாரு. அதுல இருந்த பைலட் பேராசூட் மூலமா எஸ் ஆவறத கவனிச்சு உடனே போலீஸுக்கு போன் பண்ணுன்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு அவரோட நிலைமை என்னன்னு பார்க்க வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு ஜாக்கு. அங்கிருந்து அறக்க பறக்க ஓட்டிட்டு வரும்போது பேராசூட் மரத்துல சிக்கி கீழே விழுந்து அடிபட்ட ஆர்மி ஆளு அறமயக்கத்துல நின்னுட்டு இருக்கிறத பார்த்து கதி கலங்கி போறாரு ஜாக்கு. அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கும் போது, என் பேர் அயன்ஸ், நான் ஒரு ஏலியன் ஷிப் மேல மோதிட்டேன்னு சொல்லி காட்டுக்குள்ள அதை தேடி போறாரு. கூடவே ஜாக்கும் வராரு. அந்த இடத்துலதான் ஏலியன் ஷிப்பும் லேண்ட் ஆகிருக்கு. அதை பார்த்து ரெண்டு பேரும் உறைஞ்சு போய் நிக்க ஆட்டோமேட்டிக்கா கதவு ஓபன் ஆகி உள்ள இருந்து ஒரு உருண்டை வெளியே வருது. அதை பிடிக்கலாம்னு கையை நீட்டின ஆர்மியால ஸ்கேன் பண்ணி கார்டியனா இருக்க இவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுது. உடனே பக்கத்துல இருந்த ஜாக்கை ஸ்கேன் பண்ணி இவருக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொல்லி அவர் கையில உட்காருது. அந்த உருண்டை முழுசா ஜாக்கை ஸ்கேன் பண்ணதும் அதோட ஷிப்பை ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போற மாதிரி செட் பண்ணிடுது. அது தெரிஞ்ச ஜாக்கு ஆர்மியால காப்பாத்துறதுக்குள்ள அந்த சல்லியா வெடிச்சு சதுருது. ஆனா ஜாக்கு மட்டும் எந்தவித ஆபத்தும் இல்லாம அவரை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உண்டாகுது. இதுல அடிபட்ட ஆர்மியாலோட முகம் கருகி போய் மயங்கி விழுந்துடுறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உலகத்துல நடக்கிற பல கொடுமைகளை அயன்மேன் சூட்டு போட்ட ஜாக்கு தான் தடுக்கிறாரு. இத பத்தி நியூஸ்ல சொல்லும்போது மக்களை காப்பாத்துறதுக்காக தான் காட், அதாவது காவலன் உருவாகி இருக்காரு. அவர் யாரு என்னன்னு இது வரைக்கும் தகவல் தெரியலன்னு சொல்றாங்க. நம்ம ஜாக்கு 1000க்கும் மேல பிரச்சனைகளை தீர்த்து வச்சாலும் குடும்பத்தை கவனிக்க முடியாம தனியா பிரிஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாரு. இந்த காவலனை பத்தி துப்பு துளக்கிற வேலையை மூஞ்சி பொசுங்கின ஆர்மியால அயன்ஸ் தீவிரமா செஞ்சிட்டு இருக்காரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜாக்கோட பையன் சார்லி தான் காவலனோட தீவிர ரசிகனா இருக்கான். ஸ்கூல்ல சயின்ஸோட சக்தியை பத்தி பேச சொன்னா பயமுள்ள காவலனோட சக்தியை பத்தி கதையா அளந்து விடுறான். தயவு செய்து இந்த டாபிக்கை மாத்திடான்னு பெஸ்ட் ஃப்ரெண்டு பர்கர் கண்ணை காட்டினாலும் அதை சட்டை பண்ணாம பேசிட்டு இருக்கான். அப்போ மாயான்ற பொண்ணு புதுசா கிளாஸ் ரூம் உள்ள வர சார்லி அவளை பார்த்து உறைஞ்சு போய் நிக்கிறான். ஏற்கனவே இவளுக்கும் அவனுக்கும் ஒரு முன்விரோதம் இருக்கு. அதை பத்தி அப்புறமா பார்க்கலாம். நல்ல வேலையா பீரியட் முடிஞ்சு பெல் அடிக்க பயமுள்ள கதையை நிறுத்திடுறான். அன்னைக்கு சாயந்தரம் பேஸ்பால் விளையாட வரும்போது பர்கரோட அப்பா அம்மா அவனை உற்சாகப்படுத்துறாங்க. அதை பார்த்து இவங்க வேற என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்கப்பான்னு ஃபீல் பண்ணி சொல்றான் பர்கரு. அதை கேட்ட சார்லி, எங்க அப்பங்காரன் ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி வந்து உக்காந்துருப்பானான்னு கடுப்புல சொல்றான். அப்போ ஆடியன்ஸ் கூட்டத்துல லிசின்ற ஒரு பொண்ணு மாயா கிட்ட Facebook ஐடியை பத்தி கேட்க, எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, ஆர்மியில சேர்ந்து அட்டகாசம் பண்ணணும்னு சொல்றா. அப்போ மும்முரமா போற மேட்ச்ல முரட்டு பேட்ஸ்மேன் ஒருத்தன் வர்றத கவனிச்ச கோச்சு பவுலரா சார்லியை இறக்கி விடுறாரு. இவனை எப்படி நான் சமாளிக்கிறதுன்னு சார்லி கேட்க, லொட்டாங்கை பவுலரா நீ ஒருத்த மட்டும் தான் பாயிருங்க, பூந்து விளையாடுன்னு உற்சாகப்படுத்தி அனுப்புறாரு கோச். பாவி பயம் அவனே, நான் போய் சேர வேண்டிய இடம் கிணறு நாடா சொன்னேன். அநியாயமா இதுல வந்து விழுகிறக்கு ஐடியா கொடுத்துட்டானே. அவனை பார்த்து மாயா, என்னப்பா இவன் காட்டெருமை மாதிரி இருக்கான்னு கேட்க, அவன் சொந்த அப்பாவையே புள்ளி பண்ணுவான். கண்ணாடியை பார்த்து தன்னைத்தானே முறைச்சிக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் அவன் கண்ணாடியே பாக்குறது இல்லைன்னா பாத்துக்கோங்கன்னு பக்கத்துல இருக்க பசங்க கதையா அளந்து விடுறானுங்க. இவனை சமாளிக்க சார்லி என்ன பண்ண போறான்றத பார்க்க லிசி வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அப்போ பீதிலேயே வந்த சார்லி பாலை தூக்கி போட மலமாட்டு பாய்புள்ள ஓங்கி பால் அவன் வயிற்றுலயே அடிச்சுட்டு அழகா ஓடுறான். அதனால சார்லி சுருண்டு விழுறத பார்த்து எல்லாரும் பதறி போறாங்க. மேட்ச் முடிஞ்சு சார்லிய கார்ல ஏத்திக்கிட்டு பர்கரோட அண்ணன் பிக் மேக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க இருக்க போலீஸ் அதிகாரி இவனுங்களை ஸ்கேன் பண்ணி வேகமா போனா வேட்டையாட காத்து நிற்கண்டான்னு வெறித்தனமா சொல்றாரு. வயத்துல அடி வாங்கி வீட்டுக்கு வந்த சார்லி கிட்ட, உங்க அப்பா கூட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ண கிளம்புப்பான்னு சொல்றாங்க அம்மா. அப்போ நியூஸ்ல வெப்பன்ஸை உருவாக்குற கம்பெனி முதலாளி ஆர்கனுக்கு காவலன் மூலமா பலவித பிரச்சனைகள் வருது. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்க, எப்பவும் காவலன் பக்கமே அதிர்ஷ்ட காத்து வீசாதுமா, எங்க பக்கம் அது வீசும்போது சூறாவளியா மாத்துவோம்னு சம்பந்தமே இல்லாம பதில் சொல்றாரு. அதை உன்னிப்பா கவனிக்கிற சார்லி கிட்ட, உங்க அப்பாவை பக்கம் கிளம்புப்பான்னு சொல்றாங்க அம்மா. அங்கிருந்து புள்ளைய கூட்டிட்டு வந்து விட்டதும் அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை பேசாம உள்ள போறான்.
அவர்கிட்ட வேலையை விட முக்கியம் நம்ம பையன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு பாடம் நடத்திட்டு கிளம்புறாங்க அம்மா. உள்ள வந்த சார்லி நான் வாங்கி கொடுத்த கப்பு எங்கன்னு கேக்குறான். அதை எங்கேயாவது வச்சிருப்பேன், ஃப்ரீயா விடு, உனக்காக என்னோட பழைய பேஸ்பால் கிளவுஸ கொடுக்குறேன், பத்திரமா வச்சுக்கோன்னு பாசமா தராரு டாடி. அதை வாங்கி பார்த்து நான் லொட்டாங்கைப்பான்னு திருப்பி கடாசிடுறான். உனக்கு பிறந்த நாள் பரிசா என்ன வேணும்னு அப்பா கேட்க நம்ம சின்ன வயசுல போன மாதிரி கேம்பிங் போலாமான்னு ஆசையோட கேக்குறான். என் வேலை கொஞ்சம் கம்மியாகட்டும்பா, நிச்சயமா போலாம், அது வரைக்கும் இந்த நிண்டெண்டோ கேமை வச்சுக்கொண்டு தராரு. அதை சந்தோஷமா வாங்கி நைட் வரைக்கும் அப்பா கூட பேஸ்பால் கேம் விளையாடுறான் சார்லி. அவன்கிட்ட அயில் போங் அடிக்கிறது எப்படின்னு சாம்பிள காட்டுறாரு நைனா. அப்போன்னு பார்த்து ஆபத்து வந்திருக்குன்னு அலாரம் அடிக்க பிள்ளைகிட்ட வேலை வந்துடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்றாரு. உங்களுக்கு எப்பவும் என்னை விட வேலை தான் முக்கியம்ல, அப்புறம் எதுக்காக என்ன பெத்தீங்கன்னு கேக்குறான். தம்பி நான் 2 நாள்ல திரும்பி வந்துடுவேன், உனக்கு என் வேலையை பத்தி விளாவரியா விளக்குறேன், இப்போ உங்க அம்மாக்கு போன் பண்ணி உன்னை அழைச்சிட்டு போக சொல்றேன்னு கால் பண்றாரு. நீங்க பண்ணாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி எப்பவும் போல அப்பா சொதப்பிட்டாரு மம்மி, என்னை கூட்டிட்டு போக வந்துடுங்கன்னு சொல்றான் சார்லி. அவனை சமாதானப்படுத்த முடியாம இடுப்புல வைக்கிற குட்டி பைய தூக்கிட்டு கிளம்புறாரு நைனா. அவர் போனதும் எப்பா லைன்ல தானே இருக்குன்னு பர்கர் கிட்ட கேக்குறான். இந்த பைப்புள்ள தனியா பார்ட்டி பண்ணலாம்னு பிளான் போட்டிருக்கு போல, ஃப்ரீயா விடுமாமே நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு காலை கட் பண்றான் பர்கரு. இருந்தாலும் சார்லி அப்பாவை நினைச்சு சோக பாட்டு போட்டு கேட்கும் போது பர்கரு மாயாவையும் லிசியையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறான். அதை பார்த்து ஒன்னும் பேச முடியாம கதவை சாத்திட்டு பெருமூச்சு விட்டு என்ன பண்றதுன்னு புரியாம உள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு கூப்பிடுறான். அதுங்க ரெண்டும் வீட்டை சுத்தி பாக்குற கேப்ல என்னடா இவளங்களை கூட்டிட்டு வந்திருக்க, ஏற்கனவே என்னாலதான் மாயா ஊரை விட்டே போனான்னு பர்கர் கிட்ட புலம்புறான் சார்லி. ஃப்ரீயா விடுமாமே, உன் சோகத்தை கேட்டு அவ ஃபீல் பண்ற கேப்ல நம்ம ஸ்கூல்ல நடக்க போற பார்ட்டிக்கு டான்ஸ் ஆட கூப்பிடுன்னு ஐடியா தரான் பர்கரு. அப்போ இவன் அப்பா கூட இருக்கிற போட்டோல இருக்க டேட்டை பார்த்த மாயா உனக்கு நாளைக்கு பிறந்த நாளான்னு கேக்குறா. அதை வேற ஞாபகப்படுத்தாதம்மா, மனசெல்லாம் புண்ணாகி இருக்குன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு உன் 5வது படிக்கும்போது அசிங்கப்படுத்திட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றதுக்குள்ள கிளாஸ மேக்னெட் பால்ஸ் மேல மோதிடுறான். அது ஒன்னோடு ஒண்ணு மோதி மின்காந்த சக்தி ஆக்டிவேட் ஆகி ரகசிய கதவு திறக்குது. அதை சட்ட பண்ணாம பேசிட்டு இருந்த சார்லியை திருப்பி காட்டினதும் வாயை பொலகுறான். இதை பார்த்து பர்கரும் லிசியும் உங்க அப்பா என்ன சைகோவான்னு கேக்குதுங்க. அப்போ கீபோர்டு நீட்டிக்கின்னு வரத பார்த்து பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்னு யோசிச்ச லிசி போட்டோல இருந்த சார்லி பிறந்த நாள் டேட்டை போட்ட உடனே லாக்கு ஓபன் ஆகி கதவு திறக்குது. கிராமத்து கட்டட கலையை பார்க்கணும் சொன்னீங்களா? கலை பூரா கட்டட கலைஞர்கள். இவரு தாஜ்மஹால் கட்டுறப்ப கொத்தனார் அங்க ஒர்க் பண்ணாருமா. அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுறப்ப மேஸ்திரியா இருந்தவர். இவரு பிட்டுக்கு மண் சுமந்தார் பாத்தீங்களா, அந்த வகையை வச்சிருந்தவர். இவரால சுமக்க முடியாம இங்க வந்து பரதநாட்டியத்தில் ஈடுபட்டிருக்காரு. பூரா புட்டலப்பட்டி பூமிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. அனைவரும் இந்தியாவின் முக்கிய கலைஞர்கள்மா. எனக்கு எங்க வீட்ல வச்சே காது குத்திட்டாங்க. ஏமா கோயில வச்சு குத்துறீங்களா? உள்ள லிஃப்ட் மாதிரி இருக்கு, ஆனா ரெட் கலர் பட்டன் தான் இருக்கு, அதை அழுத்த கூடாது போலன்னு பர்கர் சொல்லும் போதே மாயா பொசுக்குன்னு தட்டிடுறா. அதனால முரட்டு வேகத்துல அண்டர் கிரவுண்டுக்கு போகுது லிஃப்ட். பயவுள்ளைங்க நானும் காத்துல பறந்து கதறி கத்துதுங்க. கீழே கிறக்கத்திலேயே வந்து சேருதுங்க. உள்ள இருந்த ஏலியன் உருண்டை எல்லாத்தையும் ஆன் பண்ணுது. அதிநவீன டெக்னாலஜி கொண்ட ரூமை பார்த்து நானும் ஆச்சரியப்படுதுங்க. எப்படி உங்க அப்பா தரைக்கு கீழே இப்படி ஒரு ரகசிய அறையை உருவாக்குனாருன்னு கேட்டுக்கிட்டு கம்ப்யூட்டரை நோண்டி பாக்குதுங்க. அப்போ 3Dல வந்த உலகத்தை சார்லி தொட்டு பாக்குறான். அதுல காவலன் இப்ப பாக்குற மிஷன்ல இருந்து முன்னாடி முடிச்ச மிஷன் எல்லாமே தெரியுது. அது ஆச்சரியத்தோட பார்த்து நாம காவலனோட ரகசிய அறையில இருக்கோம் போலன்னு சொல்றான். டியூடு, உங்க அப்பா தான் இதை உருவாக்கி இருக்காரு, அப்படின்னா என்ன அர்த்தம்னு பர்கரும் மாயாவும் கேட்க எங்க அப்பா காவலனோட அல்லக்கையா இருப்பாரு போலன்னு சொல்றான் சார்லி. டே மக்கு பயலே, உங்க அப்பா தான் காவலன், அதை நீ ஏத்துக்கலனாலும் உண்மை அதுதான்னு சொல்லுதுங்க மூணும். அங்க இடுப்புல மாற்ற பைய பார்த்து காவலன் எதுக்காக இதெல்லாம் வச்சிருக்காருன்னு கேக்குறான் மாயா. அத காதல வாங்காம என் நைனாவா காவலன் யோசிக்கிறான் சார்லி. இது இப்படி இருக்க மூஞ்சில அடி வாங்கின ஆர்மி ஆளு அயன்ஸ் காவலன் எங்க இருக்காருன்னு கண்காணிக்க ஒரு டீமை ரெடி பண்ணி தீவிரமா தேடிட்டு இருக்காரு. இதுக்கு ஸ்பான்சர் பண்ண ஆர்கன்னு 10 வருஷமா தேடிட்டு இருக்கீங்க, எந்தவித பிரயோஜனமும் இல்ல, என் பணம் தான் வீணா போச்சு. உங்களுக்கு 1 வாரம் டைம், அதுக்குள்ள காவலனை கண்டுபிடிங்க, இல்லனா கடையை சாத்திட்டு கிளம்புங்கன்னு சொல்றாரு. இந்த பக்கம் 3D பிரிண்டர் மூலமா இரும்பு செவரை உண்டாக்கி ஏரியாவை வடிவமைக்கிற மிஷினை பார்த்து எப்பா இதுல எதனா பொம்மையை உண்டாக்க முடியுமா பார்த்து சொல்லுங்கன்னு கேக்குறான் பர்கரு. அது ஆரஞ்சு பார்த்து பொம்மைலாம் வராதுபா, இதுல ப்ரோக்ராம் பண்ணிருக்க உதிரி பாகங்கள் தான் வரும்னு சொல்லி ஒரு ஜெட் பேக்கை உருவாக்குறா லிஜி. அதை போட்டு பார்க்கலாம்னு எடுக்க போனா ஏகப்பட்ட ஐட்டம் அடுக்கி வச்சிருக்கிறத பார்த்து ஆளுக்கு ஒண்ணா ஆட்டையை போடுதுங்க. முதல்ல மின்காந்த சக்தி மூலமா இரும்பு பொருளை தூக்கக்கூடிய பைப்பை எடுத்து வித்தையை காட்டுறான் பர்கரு. மாயா பைக்கர் ஜாக்கெட்டை போட்டு பார்த்து குஷி ஆவரா. சார்லி காப்பு மாதிரி ஒண்ணுத்த கையில மாட்டி என்ன இருக்குன்னு அழுத்தி பார்த்தா 3D டிஸ்பிளே வருது. லிஜி கண்டமேனிக்கு பட்டன் அழுத்தி ஜெட் பேக் ஆக்டிவேட் பண்ணி பறக்க ஆரம்பிக்கிறா. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம கதறி கத்துனதும் மாயா கீழே இறக்கி விடுறா. அதை பார்த்து என்ன எல்லாரும் சேஃப் தானன்னு சார்லி கையை நீட்ட மாயாவை டார்கெட் பண்ணி தானா லேசர் அட்டாக் வருது. ஆனா அவ போட்ட ஜாக்கெட்ல இருந்து பாதுகாப்பு ஷீல்டு உருவாகி மாயாவை காப்பாத்திடுது. இருந்தாலும் 5 அடி தள்ளி போய் விழுந்த மாயாவை பார்த்து அலறி ஓடி வந்த சார்லி நான் இவளை கொன்னுட்டேனேன்னு புலம்புறான். தம்பி ஃபர்ஸ்ட் மர்டர்னு கூட சேர்ந்து பீதியை கிளப்புறா லிஜி. ஆனா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச மாயா சூப்பர் ஜாக்கெட் மாயுதுன்னு சொல்றப்போ
பெருசா இருந்த ஜாக்கெட் தானா சுருங்கி அவ சைஸுக்கு ஃபிட் ஆகுது. அங்க தலை இல்லாம கழுத்துல ஒரு டிவைஸ் மாட்டி குத்தாட்டம் போட்ட பர்கரை பார்த்து மூணு கதறி கத்துதுங்க. மாமே பதறாதீங்க, இன்னொரு டிவைஸ் இங்க இருக்கு. என் தலைய ஒண்ணுத்துல விட்டா இன்னொரு பக்கம் வருதுப்பா. இந்த போர்ட்டல் டிவைஸ் பக்காவா வேலை செய்யுதுன்னு சொல்றான். அங்க இருந்த கார் கீயை பார்த்து என்னப்பா இதுன்னு லிஸி அழுத்தினதும் அதிவேகத்துல வந்த ஆட்டோமேட்டிக் வேனு பசங்க மேல மோதாம ஷார்ப்பா நிக்குது. அதை பார்த்து பதறி போனாலும் செமையா இருக்குன்னு சொல்லுதுங்க. அதுல தொங்க விட்ட ஷூவை பார்த்து நம்ம அப்பா தான் காவலன்னு ஒரு முடிவுக்கு வரான் சார்லி. சுத்தி அவன் கூட எடுத்த போட்டோஸையும் இவன் ஆசையா வாங்கி கொடுத்த டீ கப்பையும் வச்சிருக்கிறத பாக்குறப்போ எதுக்காக இதை என்கிட்ட மறைச்சாருன்னு கடுப்பாகும் போது கையில இருந்த காப்பு சக்தியை வெளியேற்றி கப்பை தூக்கி வீசி தெறிக்க விடுது. அதை கவனிச்சு என்ன சார்லி உங்க அப்பா மேல இருக்க வன்மத்தை காட்டுறியான்னு மாயா கேட்க தெரியாம நடந்துருச்சுப்பான்னு மழுப்புறான். அப்போ பர்கரு ஸ்கூல்ல நடக்க போற பார்ட்டியில நாம 2 பேரும் டான்ஸ் ஆடலாமான்னு லிஸி கிட்ட கேட்க நான் சின்ன பசங்க கூட எல்லாம் சுத்துறது இல்ல தம்பி, பெரிய பிள்ளைங்க கூட சுத்திட்டு இருக்கேன், நீ வேற ஆளை பாருன்னு சொல்லிட்டு போறா. அவகிட்ட நாளைக்கு டெஸ்ட் இருக்குமா, அதுல பாஸ் பண்ண இந்த போர்ட்டல் டிவைஸை எடுத்துட்டு போவோம்னு ஐடியா கொடுக்குறா மாயா. அதன்படி தேவையான டிவைஸை எடுத்துட்டு பூஸ்டர் வேனை கிளப்பிட்டு காலங்காத்தால ஸ்கூலுக்கு லேட்டா வரான் சார்லி. அங்க மாயா கொஸ்டின் பேப்பரை போர்ட்டல் டிவைஸ் மூலமா லெஸி கிட்ட கொடுத்து ஆன்சரை எழுத வைக்கிறா. இதனால ஏலியன் சிக்னல் ஆக்டிவேட் ஆனதை கண்டுபிடிச்ச அயன்ஸோட கேங்கு ஆர்வமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் டெஸ்ட்ல ஃபுல் மார்க் வாங்கிடுவ போறேன்னு மாயா கிட்ட பர்கர் சொல்லும்போது டீச்சர் மேடம் வர்றதை கவனிச்சு போர்ட்டல் டிவைஸை லாக்கர் உள்ள வச்சிடுறான். என்ன தம்பி அதுன்னு மேடம் கேட்க நியூ மாடல் தட்டுன்னு சொல்றான். அன்னைக்கு சாயந்தரம் மேட்ச்ல திருப்பி அந்த மலமாடு பேட்டிங் பண்றதை பார்த்து கோச்சுக்கிட்ட என்னை இறக்கி விடுங்கன்னு வாண்டடா கேக்குறான் சார்லி. தைரியமா வந்த பயவுள்ள காப்பு சக்தி மூலமா மொத பால ஷார்ப்பா வீசி அடிக்க முடியாதபடி போடுறான். அடுத்து பவரை கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி போடுறான். அதையும் பேட்ஸ்மேனால தொட முடியாம போகுது. அப்போ இந்த சிக்னலை வச்சு சரியான இடத்தை கண்டுபிடிக்க அயன்ஸ் டீம் தீயா வேலை செய்யறாங்க. சார்லி 3வது வாட்டி ஃபுல் பவரோட பால வீசினா முன்னாடி பறந்து போன குட்டி ஈயை நசுக்கி பர்கரோட கிளவுஸை கிழிச்சு இரும்பு கம்பி செங்கல் சுவரெல்லாம் பேத்துட்டு மாப்பு குச்சியை உடைச்சி டீச்சரோட டேபிளை கலைச்சி கண்ட மினிக்கு கலவரத்தை உண்டாகுது. இதை பார்த்து எல்லாரும் சார்லியா இப்படி போட்டதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. வெற்றிகரமா மேட்ச் முடிஞ்சு பூஸ்டர் வேன்ல 360 டிகிரி சுத்தி சந்தோஷமா கொண்டாடுறாங்க 4 பேரும். இத கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க அயன்ஸ் கேங்கு. இந்த பக்கம் வீட்டுக்கு வேன்ல போற பசங்க முரட்டு வேகத்துல போறதை ஸ்கேன் பண்ண போலீஸ் வெறித்தனமா துரத்திட்டு வராங்க. அவங்க கிட்ட சிக்காம சார்லி பூஸ்டரை போட்டு சரமாரியா ஓடுறான். மத்ததுங்க சூப்பர் கார் என்ன பண்ணும்னு பார்க்க எல்லா பட்டனையும் அழுத்தி விளையாடுதுங்க. இந்த விளையாட்டோட பேரா தெரியுமா? இது ஒன்றும் கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இல்லை, இங்க ரூல்ஸே வேற. ஃபர்ஸ்ட் ஸ்மோக் பாம் விழுந்து வெளிய புகை மூட்டத்தை உண்டாக்குது. இத பார்த்து எனக்கு ஆஸ்துமா இருக்குன்னு உள்ள இருக்க பர்கரை இன்னஹேலர் யூஸ் பண்றான். எனக்கும் மூச்சலைக்குதுப்பா, அதை கொஞ்சம் கொடுன்னு வாங்கி உரியறா லிஸி. அடுத்து சார்லி மின்காந்த சக்தி ஆக்டிவேட் பண்ணி 2 காரை ஓட்ட வச்சு போலீஸ் கிட்ட சிக்காம தப்பிச்சிடுறான். இத பக்காவா ஹேக் பண்ணி சிக்னலை தடுக்கிற சென்சார் ஆஃப் பண்றாங்க அயன்ஸ் டீம். இன்னைக்கு நாம இவனை புடிச்சிடலாம்னு வெறியோட கிளம்புறாங்க. அப்பதான் சார்லிக்கு ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு நைனா. அத பையன் தனியா ஓபன் பண்ணி பார்க்க, தம்பி என் வேலை அதிகமா இருக்குப்பா, நான் 1 வாரத்துல உன்னை வந்து பாக்குறேன், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி மெசேஜ் முடிச்சிருக்காரு. அத கடுப்புல க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்தா பசங்க ஏலியன் கேட்ஜெட்ஸ பக்காவா யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்குங்க. அப்போ மாயா கிட்ட தனியா பேசுமாமேன்னு சிக்னல் கொடுக்குறான் பர்கரு. சரின்னு அவகிட்ட முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தா உன் பிறந்த நாளைக்கு நீ உடைச்ச கப்பு தான் என் பரிசுன்னு கொடுக்குறா. என்ன சொல்றதுன்னு புரியாம அதை வாங்குறான் சார்லி. அப்போ மேல அயன்ஸ் கேங்கு துப்பாக்கியோட இந்த இடத்துக்கு வராங்க. அதை சட்டை பண்ணாம ஹெட்செட்டை போட்டு பாட்டு கேட்டுன்னு இருக்கா லிஸி. கதவை பெத்துட்டு உள்ள வந்த கேங்கு ஏலியன் உருண்டையே தேட ஆரம்பிக்கிறாங்க. கீழே எங்க அப்பா என்ன நம்பி இந்த விஷயத்தை ஏன் சொல்லாம விட்டாருன்னு தெரியலையேன்னு ஃபீல் பண்ணி சொல்றான் சார்லி. தம்பி 5வது படிக்கும் போது நடந்த சம்பவத்தை மறந்துட்டியான்னு மாயா கேட்டதும் குடிச்ச காஃபியை கொப்பிடிக்கிறான். நாம ஒரு பர்த்டே பார்ட்டியில கிஸ் பண்ண நெருங்கி வரும்போது பயந்து ஓடுனது நீ, ஆனா மத்தவங்க கிட்ட என் வாய் நாத்த அடிச்சது அதான் கிஸ் பண்ணலன்னு கொளுத்தி போட்ட. அதனால இன்னைக்கு வரைக்கும் நாத்த வாய் மாயான்ற பட்ட பேரு எனக்கு நினைச்சு நிக்குதுன்னு சொல்றா. அப்ப என்னாலதான் நீ ஊரை விட்டு போனியான்னு சார்லி கேட்க, அரக்கிருக்கா எங்க அம்மாக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதுடா, இதனால எவனா ஊரை விட்டு போவாங்களான்னு கிண்டல் பண்றா மாயா. அப்போ மேல இருக்க அயன்ஸ் ஆளுங்க ரகசிய லிப்ட கண்டுபிடிச்சு கீழே இறங்க ரெடியா நிக்கிறாங்க. அதுல ஜாக்கோட போட்டோவை பார்த்து இவன் தான் நாம தேடுற ஆளுன்னு சொல்றாரு அயன்ஸ். கீழே என்னப்பா லிஸி டார்ச் லைட் எல்லாம் அடிச்சிட்டு வரான்னு கேட்ட சார்லியை இழுத்து விரோதக்காரங்க சுட்டு போடுறாங்க, உசாரா இருக்கணும்னு சொல்றா மாயா. உடனே ஓடி போய் பர்கரை பிடிச்சி இந்த விஷயத்த சொல்றா. அதை கேட்டு அதிர்ச்சியான பர்கரு லிஸி மேல இருக்காளேன்னு சொல்றான். அது சும்மா இல்லாம லவ் பண்ற பெரிய பையனை இங்க வர சொல்லுது. கீழே வந்த கேங்கு இந்த இடத்துல காவலன் இல்ல, ஆனா வேற கும்பல் சுத்தின்னு இருக்கு. அவங்கள போட்டு தள்ளி நம்ம ஏலியன் உருண்டையை எடுத்தாகணும். அதுக்கு முதல்ல எல்லா கதவையும் அடைச்சி லாக்டவுனை போடுறாரு அயன்ஸ். 2 பேரை கீழே அனுப்பி உருண்டையை தேட வைக்கிறாரு. மேல 2 பேர் அனுப்பி எவனையும் வராதபடி பாத்துக்க சொல்றாரு. இதுங்க 3 மேல தப்பிச்சு போலாம்னு ஓடி வர்றதுக்குள்ள கதவு மூடிடுது. மேல ஒருத்தன் ஆர்கனுக்கு தகவல் சொல்லி உடனே இங்க வாங்கன்னு சொல்லும் போது லிஸிய பாத்துடுறாரு.
அவ தெரிச்சு ஓடி தப்பிக்கிற வேலைய பாக்குறா. அந்த ஆளு சந்து பொந்துல தேடினா இவ கதவு பின்னாடி தொங்கிட்டு இருக்கா. கீழே 3 சில்வண்டும் ஒளியறதுக்கு ஓடி வரப்போ சார்லி ஏலியன் உருண்டைய பாத்துடுறான். அதை எடுத்த உடனே உலகத்துல நடக்கிற கொடுமைகள் அத்தனையும் அவன் கண்ணுக்கு தெரியுது. அதனால உறைஞ்சு போய் நிக்க முன்னாடி போன பர்கரும் மாயாவும் சார்லியை தட்டி எழுப்பி கூட்டிட்டு ஓடுறாங்க. இந்த உருண்டையை இன்னொரு குரூப் எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச அயன்ஸ் ஒழுங்கா கொடுத்துட்டா ஒண்ணும் பண்ண மாட்டேன், இல்லனா பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும்னு மைக்கேல மிரட்டுறாரு. அதே சமயம் இங்க வந்து ஆர்கன் அடியாளுகிட்ட நிலவரத்தை கேட்டு கண்ணுல படுறவனை போட்டு தள்ளுங்கன்னு சொல்றாரு. இங்க ஒரு சின்ன பொண்ணுதான் வித்த காட்டின்னு இருக்கான்னு அடியாள் சொல்ல அவளை சுட்டு தள்ள வேண்டியது தானேன்னு கத்துறாரு ஆர்கன். அதை கேட்டு குழந்தைங்களை ஒண்ணும் பண்ண கூடாதுன்னு டெக்கி அவரை தடுக்க அடியாளு எதுவும் பேசாம இவனை போட்டு தள்ளிடுறாரு. இத பார்த்து மரண பீதியில அடி மேல அடி வச்சு நடந்து போன லிஸி லைட்டா சத்தம் போட பொசுக்குன்னு துப்பாக்கியை காட்டுறாரு. தயவு செய்து என்ன கொன்னுடாதீங்க, நான் அழகா இருக்கேன், என் வாழ்க்கையும் அழகா இருக்க போகுது, அசிங்கமா நீங்க வந்து அதை அழிச்சிடாதீங்கன்னு கேவலமா கெஞ்சிரா. அப்போன்னு பார்த்து யாரோ கதவை தட்ட எவமா அதுன்னு கேக்குறாரு ஆர்கன். அது என் பாய் ஃப்ரெண்ட சும்மா வர சொன்னேன், அவன் தான் வெளியே நிக்கிறான்னு சொல்றா லிஸி. கீழே என்ன நடந்தாலும் நாம இந்த ஏலியன் உருண்டைய பாதுகாக்கணும்னு சொல்றான் சார்லி. அதுக்கு ரெண்டும் உறுதுணையா நிப்போம்னு சத்தியம் பண்ணுதுங்க. அப்பா தெரியுமா பண்ணிட்டான், தெரியுமா பண்ணிட்டான். நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம், இப்படி விளையாண்டுக்க என்ன அப்பா நீ திங்க ஒவ்வா சோறு எந்த பெருமாடா. நான் திங்க டிஃபா அது போய் என் கஷ்டப்பா. நீ வா மூடுகா எந்த மூஞ்சி லிக்காதா. அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு ரவாதா. அப்பா உனக்கு இருக்கான். சும்மா வந்தவனை உள்ள இழுத்து போட்டு யாரெல்லாம் கீழே இருக்கான்னு கேட்க என் தம்பி, அவன் ஃப்ரெண்டு சார்லி, அப்புறம் மாயான்னு சொல்றான் பிக் மேக்கு. அப்பதான் உள்ள இருக்கிறது சில்வண்டுங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு ஆர்கன். இதுங்க ரெண்டுத்தையும் கீழே இழுத்துட்டு வந்து அயன்ஸ் கிட்ட காட்டி, எப்பா நீங்க தேடுறது ஆர்மி ஆளுங்க கிடையாது, அரைக்காப்படிங்க, இப்ப பாரு என் வேலையை காட்டுறேன்னு சொல்லி மைக்ல தம்பி சார்லி, உன் ஃப்ரெண்ட்ஸ் லிஸியும் பிக் மேக்கும் என்கிட்ட சிக்கிட்டாங்க, உருண்டையோட நீ வரலன்னு வச்சுக்கோ, இவங்களை உலகத்தை விட்டே அனுப்பிடுவேன்னு மிரட்டுறாரு. அதை கேட்டு பதறி போன பர்கரு உருண்டையை கொடுத்து பசங்களை காப்பாத்தலாம்னு சொல்றான். அதுக்கு சார்லி முடியாதுன்னு சொல்ல ரெண்டும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கேவலமா திட்டி சண்டை போடுதுங்க. அதை பார்த்து சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்காம பேசி முடிவெடுங்கடான்னு தடுக்கிறான் மாயா. இவங்கிட்ட என்னால பேச முடியாதுன்னு சொல்லி காவிட்டு தனியா போறான் பர்கரு. இதுங்க ரெண்டும் தேவையான கேட்ஜெட்ஸை எடுத்துட்டு சண்டை செய்யலாம்னு பார்த்தா எதுலயும் சார்ஜ் இல்ல. அப்போ ஆர்கன் இடத்தை சுத்தி பாம் வைக்கும் போது மடியில கட்டுற பைய பார்த்து இதை எதுக்கடா இங்க வச்சிருக்கான்னு ஃபீல் பண்ணி முன்னாடி போனா பர்கரு புறமிட்டே வரான். இவரை பார்த்து பதறி கத்தின பர்கரு கையில இருந்த மின்காந்த பைப்பு மூலமா சேரை தூக்கி ஆர்கன் மேலேயே வீசி மட்டையாக்கிடுறான். இதுங்க ரெண்டும் உருண்டை மூலமா எல்லா டிவைஸையும் சார்ஜ் ஏத்துற வேலையை பாக்குதுங்க. அப்போ சேரோட ஆர்கனை தூக்கிட்டு வந்த பர்கரு இப்ப சொல்லுடா யாருக்கு எத்தனை கேக்குறான். என்ன மன்னிச்சிடுமாமே, உன்னை கேவலமா திட்டேன்னு சார்லி சொல்ல, அதை விட கேவலமா நான் பேசிட்டேன்னு பர்கர் சொல்லி பழம் விட்டுக்கிறானுங்க ரெண்டு பேரும். இதை பார்த்து கடுப்புல எதுவும் சொல்ல முடியாம வாயில பிளாஸ்டர் ஒட்டி இருந்த ஆர்கனை மிரட்டி விசாரிக்கலாம்னு வாயை திறந்தா, என்னப்பா கிச்சிலிக்கா மூட்டி டார்ச்சர் பண்ண போறீங்களான்னு கேக்குறாரு. உடனே மின்காந்த சக்தி மூலமா அவரை கட்டி வச்ச இரும்பு கம்பியை ஈருகிறான் பர்கரு. எப்பா வலிக்குதுரா, உண்மையை சொல்லிடுறேன், இந்த உருண்டை ஏலியன் கிரகத்தை சேர்ந்தது, உலகத்தை காப்பாத்துறேன்னு சுத்தி நிற்கானே காவலன் இத சுயலாபத்துக்காக மறைச்சு வச்சிருக்கான்பா, இதை என்கிட்ட கொடுத்தா உலகத்தையே மாத்தி காட்டுவேன், நீங்க வேற படிச்ச புத்திசாலிங்க மாதிரி இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஏதோ ஃபயர் ஓடுதுன்னு நினைக்கிறேன், சோ உனக்காக இதை செய்யலனாலும் உன் ஆளுக்காக இதை செய்வான்னு சார்லி கிட்ட விட்டு போடுறாரு ஆர்கன். அதுக்கு மறுப்பு சொல்லாம ஒத்துக்க ரெடி ஆவறான் சார்லி. அப்போ அயன்மேன் சூட்டு போட்ட ஜாக்கு மனைவிக்கு போன் பண்ணி நம்ம பையன்கிட்ட எப்படி இந்த ஹீரோ வேலையை பத்தி சொல்றதுன்னு கேட்க, அவன் பெரியவன் ஆயிட்டான்பா, இதுக்கப்புறமும் நீங்க மறைக்கிறது நல்லதில்ல, அவன்கிட்ட போனை கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஏமா நீ அவனை கூட்டிட்டு போகலையான்னு வீட்டுல இருந்த கேமராவை பார்க்கும்போது அங்க நடக்கிற பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு உடனே திரும்பி வராரு ஜாக்கு. அதே சமயம் பசங்க 3D பிரிண்டர் மூலமா பொய்யான உருண்டையை உருவாக்கி அயன்ஸ் ஆளுங்க கிட்ட டீல் பேசி மத்த 2 பேரை மீட் எடுக்க ஸ்கெட்ச் போடுறாங்க. அதன்படி முதல்ல பிக் மேக்கையும் லிஸியையும் ரிலீஸ் பண்ண உடனே இங்க என்னடா பண்றேன்னு கேக்குறான் பர்கரு. என் ஆளை பார்க்க வந்த உடன்பிறப்பேன்னு பிக்கி சொன்னதும் தம்பிக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு புறம்புறான். திருப்பி ஆர்கன் உருண்டையை கேட்க அதை தயங்கிட்டே கொடுக்குறான் சார்லி. அதை வாங்கிட்டு பசங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாரு. அயன்ஸ் இந்த உருண்டையை பத்தி வெளி உலகத்துக்கு தகவல் சொல்லணும்னு கேட்க, அது அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லும் போதுதான் இது போலின்னு தெரிஞ்சுக்கிறாரு ஆர்கன். அந்த கேப்ல பசங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. இதை பார்த்த அடியாலே வெடிகுண்டை வீசி எறிகிறாரு. மாயா ஷீல்டு உருவாக்கி எல்லாரையும் காப்பாத்துறப்போ கீழே விழுந்த சார்லி கையில இருந்த உருண்டையை போட்டுடுறான். அதை அலேக்கா புடிச்சிடுறாரு அடியாலே. இவங்க கையில உருண்டையை கொடுக்க முடியாதுன்னு போராடிவாங்க. அவெஞ்சர்ஸ் கணக்கா எதிர்த்து நிக்கிறாங்க சில்வண்டுங்க. சண்டையை ஸ்டார்ட் பண்ணி ஏலியன் ஆயுதங்கள் மூலமா ஆர்கன் ஆளுங்களை அடிச்சு பறக்க விடுறாங்க. லிஸி உருண்டையை புடுங்கின பெண் அடியால பாரபட்சம் பார்க்காம உதைகிறா. அவங்க கால்ல ஜெட் பேக்க மாட்டி தலைகீழா தொங்க விட்டு உருண்டையை மீட்டு சார்லி கிட்ட தூக்கி வீசுறா. பையன் காப்பு சக்தியை பயன்படுத்தி பால் மூலமா ஒருத்தர் அடிச்சு தள்ளிட்டு எஸ் ஆனாலும் விடாப்பிடியா துரத்திட்டு வராரு. அப்போ ஷீல்டை யூஸ் பண்ணி அவரை தள்ளி விட்டு சார்லியை கூட்டிட்டு போறா மாயா.
அதே சமயம் பர்கர் போர்ட்டல் டிவைஸ் மூலமா ஒருத்தர் சுட்ட குண்டுகளை ஸ்கூல் லாக்கர்ல வச்ச இன்னொரு டிவைஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றான். அதை பார்த்து கடுப்பாகி பையனை ஓங்கி குத்தலாம்னு வந்தா அதையும் லாக்கர்ல போய் சொருகிற மாதிரி செட் பண்றான். அப்போ துணைக்கு வந்த பிக்கி மின்காந்த பைப்பு மூலமா அடியாளோட அண்டராயிர கழட்டி அடிக்கிறான். பர்கர் போர்ட்டல் டிவைஸ் அவர் தலையில மாட்டி ஏடா கூடமா முட்டி தள்ளுறான். 2 பேரும் டாக் டீம் போட்டு அவரை பொழந்து தள்ளி தப்பிச்சு போறாங்க. இருந்தாலும் மத்தவங்க எல்லாம் சுத்த போட்டு பசங்களை புடிச்சிடுறாங்க. அப்போ அயன்ஸ் சார்லி கிட்ட உருண்டைய புடுங்கினதும் அவர் கண்ணுக்கு உலகையே அழிக்கக்கூடிய சம்பவம் நடக்கிற மாதிரி காட்சிகள் தெரியுது. அதனால ஆர்கன் கிட்ட இதை கொடுக்க முடியாதுன்னு நிக்கலா சொல்றாரு. அதை சட்டை பண்ணாம துப்பாக்கியை காமிச்சு புடுங்குற கேப்ல பசங்க மின்காந்த பைப்பு மூலமா உருண்டையை எடுத்து போர்ட்டல் டிவைஸ்ல போட்டுடுறாங்க. அது பாதுகாப்பா ஸ்கூல் லாக்கர்ல விழுந்துடுது. அப்போ பிக்கி காப்பு யூஸ் பண்ணி இங்க இருக்க போர்ட்டல் டிவைஸை சதைச்சிடுறான். இதனால உருண்டையை எடுக்க முடியாம கடுப்பாவறாரு ஆர்கன். அந்த சமயம் ஷார்ப்பா வந்த ஜாக்கு நான் தான்ப்பா இங்க சர்வர் எல்லாம் மெயின்டைன் பண்றேன்னு போய் சொல்லி கீழே வராரு. உடனே அடியாளுங்க எல்லாம் துப்பாக்கியை நீட்டி இடுப்புல இருக்க பைய அவுத்து கட்ட சொல்றாங்க. அதுல ஏற்கனவே சார்ஜ் கம்மியா இருக்கிறதால ஷார்ப்பா ஆன் பண்ணி ஒருத்தரை தடம் தெரியாம வேற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு ஜாக்கு. திருப்பி எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க பசங்களை பத்திரமா பதுக்கிட்டு நான் சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம்னு சொல்ல எப்பா எனக்கு தெரியும்னு சார்லி சொல்றத காதுல வாங்காம நான் தான்ப்பா காவலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்களை மறைய வச்சிடுறாரு. அந்த கேப்ல ஆர்கன் பக்கத்துல இருந்த இடுப்பு பைய நோட்டம் விட்டு அதை எடுக்க ஓடுறாரு. மிச்சம் இருக்கிறவங்களை சமாளிச்சுட்டு ஸ்கூல்ல இருக்க உருண்டையை எடுக்கலாம்னு கிளம்புனா இன்னொரு அயன் சூட்டை போட்டுன்னு வந்த ஆர்கன் ஜாக்க சுட்டு தள்ளுறாரு. ஏண்டா சும்மா ஒரு ட்ரெஸ் மாட்டினே இத்தனை நாளும் எனக்கே விபூதி அடிச்சிருக்க, உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன் தம்பி, உருண்டை எங்க இருக்குன்னு பர்கர் கிட்ட மிரட்டி கேட்க அது ஸ்கூல்ல இருக்குன்னு வளரிடுறான். உடனே அவனை கூட்டிட்டு அடியாலோட கிளம்புற. பர்கரு அப்போ மேல வந்த ஆர்கனை லிப்டுக்குள்ளேயே வச்சு அடியாலோட ஜோலியை முடிச்சிட்டு பர்கரோட ஸ்கூலுக்கு கிளம்பும் போது கீழே வச்ச பாம் எல்லாத்தையும் 5 நிமிஷத்துல வெடிக்கிற மாதிரி செட் பண்றாரு. லிப்ட் வெடிச்ச சத்தம் கேட்டு எழுந்த ஜாக்க அயன்ஸ் பொறுப்புல விட்டு இங்க இருந்து தப்பிக்கிற வேலையை பசங்களோட சேர்ந்து பாக்குறான் சார்லி. இந்த உருண்டையோட சக்தி பேராபத்தை உண்டாக்கும், அது ஆர்கன் கையில சிக்க கூடாதுன்னு ஜாக்கி கிட்ட சொல்றாரு அயன்ஸ். கம்ப்யூட்டர்ல லிஸியும் பிக்கியும் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க பாடுபடுற கேப்ல மாயாவும் சார்லியும் 3D பிரிண்டர் டிவைஸ்ல மாட்டிக்கிறாங்க. லிஸி காப்பு சக்தி மூலமா பாஸ்வேர்டை ஹேக் பண்ண தீயா வேலை செய்யறா. உள்ள சிக்கின சார்லி மாயா கிட்ட சின்ன வயசுல பண்ண சம்பவத்துக்கு மனசார மன்னிப்பு கேட்கிறான். அப்போ சரியான டைமிங்ல பாஸ்வேர்டை போட்டு கூண்ட திறந்து 2 பேரையும் காப்பாத்திடுறா லிஸி. பாம் வெடிக்க போற டைமுக்குள்ள 3D பிரிண்டர் மூலமா ஜெட் பேக்கை ரெடி பண்ணி எல்லாரும் அங்க இருந்து பாதுகாப்பா எஸ் ஆகுறாங்க. அயன்ஸ் போலீஸை நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ஆர்கனை தடுத்து நிறுத்துங்கன்னு எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு. உடனே பூஸ்டர் வேனை ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூலுக்கு வராங்க ஜாக்கும் பசங்களும். அப்போ ஏலியன் என்ன சூப்பர் ஹீரோவா சூஸ் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கவனிக்காம விட்டது உன்னை மட்டும் தானே ஃபீல் பண்ணி சொல்றாரு ஜாக்கு. ஸ்கூல்ல சிறப்பா நடக்கிற பார்ட்டில எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணும்போது பர்கரோட வந்த ஆர்கன் உருண்டையை தேடுறாரு. லாக்கர்ல அது இல்லன்னதும் எங்க இருக்குன்னு கேட்க நான் தான் அதை எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றாங்க மேடம். அவங்க கிட்ட நான் தான் பையனோட தாய் மாமா, எனக்கு அந்த உருண்டை இப்ப தேவைப்படுது, சீக்கிரம் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களான்னு கேட்கிறாரு ஆர்கன். அவரை சந்தேகத்தோட பார்த்துட்டு உருண்டையை கொண்டு வரேன்னு கிளம்புறாங்க. அதே சமயம் பசங்களை வெளியே நிக்க சொல்லிட்டு ஜாக்கு மட்டும் ஸ்கூலுக்குள்ள வராரு. அங்க பையன் வாங்கின கப்பை பார்த்து சந்தோஷப்படுறாரு ஜாக்கு. அப்போ உருண்டையை கொண்டு வந்த மேடம் பர்கர் கிட்ட கொடுத்து இவன் கண்டிப்பா வில்லன் தான் எனக்கு தெரியும், அதனால நீ தப்பிச்சு ஓடுன்னு சொல்றாங்க. எம்மாடி உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பர்கரை முரட்டுத்தனமா துரத்திட்டு ஓடுறாரு ஆர்கன். இந்த சத்தம் கேட்டு பின்னாடியே வராரு ஜாக்கு. அங்க பார்ட்டி உள்ள பூந்த பர்கரு பாம செட் பண்ணி ஆர்கன் மேல தூக்கி வீச ரெடியா இருக்கான். அப்போ டேபிள தூக்கி பார்த்து என்னப்பா கண்ணம்பூச்சி விளையாடுறியான்னு ஆர்கன் கேட்க அவர் மேல பாம தூக்கி வீசினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லாம போகுது. அதே சமயம் உள்ள வந்த ஜாக்கு ஆர்கன் கூட சிங்கிள்ஸ் ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன வெறும் கையால சமாளிக்க முடியாம முரட்டுத்தனமா அடி வாங்குறாரு. அப்போ நைனா உள்ள பிரச்சனையில இருக்காருன்னு தெரிஞ்சு வண்டியை கிளப்பிட்டு வரான் சார்லி. மாயா ஒரு பட்டன் அழுத்தின உடனே செவுத்துல போர்ட்டல் ஓபன் ஆகி பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தெரியா வந்து சேர்றாங்க. அந்த கேப்ல பர்கர் உருண்டையை தூக்கி ஜாக்கு கிட்ட வீசுறான். அதை எகிரி பிடிச்ச ஜாக்கு சூட்டை சார்ஜ் ஏத்தி அயன்மேன் போல ஏர்லயே டிரான்ஸ்பர்மேஷனை காட்டி கெத்தா ஆர்கனை சுட்டு தள்ளுறாரு. பையன் கிட்ட உருண்டையை கொடுத்துட்டு ஆர்கனை புரட்டி எடுக்கிறாரு. கும்மாங்குத்து வாங்கின பயபுள்ள வலி தாங்க முடியாம வெயிட்டிஸ் பண்ண சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறாரு. சிங்கிள்ஸ்ல இதெல்லாம் சகஜம்னு ஜாக்கும் அமைதியா நிக்கிறாரு. 2 பேரும் திருப்பியும் சண்டையை ஸ்டார்ட் பண்ண ஆர்கன் அடி மேல அடி வாங்குறாரு. திருப்பி அட்டாக் பண்ணி ஜாக்க பறக்க விட்டு தப்பிச்சு போறாரு. சரி அவன் அப்புறமா பாத்துக்கலாம்னு பசங்களை கூட்டிட்டு கிளம்புனா சார்லிய பிணை கைதியா பிடிச்சி உருண்டையை கேட்கிறாரு ஆர்கன். அப்போ வீடியோ கேம் விளையாடும் போது அயில் பொங்க பத்தி சொல்லி கொடுத்ததை சுட்டி காட்டி ஆர்கனை ஏமாத்துறாரு ஜாக்கு. சார்லி பர்கர் செட் பண்ண பாம உருண்டை மேல தூக்கி வீசுறான்.
இதனால பயங்கரமா வெடிச்சு சதறி ஆர்கன் காத்தோட காத்தா மறைஞ்சிடுறாரு. எப்படியோ அப்பாவும் பிள்ளையும் இந்த பிரச்சனையை சமாளிச்சு ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்களை தேடிட்டு வந்த அம்மா, நான் தான் உங்க அப்பாக்கு எல்லாத்தையும் டிசைன் பண்ணி கொடுத்தேன்னு சொல்றாங்க. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு பையன் சந்தோஷமான சூழல்ல மாயா கூட டான்ஸ் ஆடுறான். அவனோட முதல் முத்தத்தை சிறப்பா கொடுக்குறான். இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள்லயே சார்லி ஆசைப்பட்டா போல கேம்ப் போட்டு என்ஜாய் பண்றாங்க அப்பாவும் பிள்ளையும். அப்போ பிரச்சனையை சமாளிக்க காவலன் தேவைன்னு தகவல் வந்த உடனே புதுசா ரெடி பண்ண வண்டியில அப்பாவும் பிள்ளையும் கிளம்புறாங்க. அயன்சி இவங்களுக்கு உதவியா இருக்காரு. கடைசியா ஆர்கன் மட்டும் ஏலியன் கிரகத்துல சிக்கி தனிமையில தவிக்கிறதோட படம் முடியுது.